நீங்கள் சார்ந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, வன்கொடுமை நடக்கிறது, குடிநீர் தொட்டியிலே மலம் கழித்த பிரச்சனையில இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. அதை கேட்க துப்பு இல்லாத திருமாவளவன் உரத்த குரலில் தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறையை கண்டிக்க வக்கற்ற வகையற்ற திமுகவின் கொத்தடிமை கட்சியாக விசிகாவை மாற்றி இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு நேர்மையான நீதிபதி, நெருப்பு பிழம்பாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய GR சாமிநாதனை பற்றி நீதித்துறையில் அவரை மீது மிக உயர்ந்த மரியாதை இருக்கிறது. அவர் மீது கரை பூசுகிற இந்த சில்லறைத்தனமான திருமாவளவனுடைய வேலை எடுபடாது. அவர் திருமாவளவன் மட்டுமல்ல, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், வீரமணி போன்ற அறிவாலயத்தின் நிரந்தர கைக்கூலிகள், நிரந்தர ஜால்ராக்கள், இவர்களெல்லாம் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதித்துறை நிபுணர்கள் நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகிறீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு எதிராக கண்டன அறிக்கையில ஏராளமானவர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இம்பீச்மெண்ட் குப்பை கூடைக்கு போகும். நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு விட்டால் அது நிறைவேறி விடுமா? ஆகவே திமுகவின் ஆணவம், இருமாப்பு, இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல், சிறுபான்மை மக்களை மட்டுமே ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிற அரசியல், அவர்களை இது திருப்திப்படுத்தும் என்று கருதுவதே கூட சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துகிற ஒரு நடவடிக்கை.